வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கோதுமை மசாலா குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதில் வந்து நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம குயிக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் பேக்கிங் சோடா சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் கப்பு வத்தல் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிடலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்க பிடிக்காதவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா அடிச்சிடலாம். இதுக்கு நார்மல் விஸ்கே போதும், அதை வச்சு நம்ம பீட் பண்ணிடலாம். நல்லா இந்த எக்கு மிக்ஸ் ஆனோம் அது வரைக்கும் பீட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்தாச்சு. நெய் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நம்ம இதில் எண்ணெயும் சேர்த்துக்கிடலாம். 1/2 கப் ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த சர்க்கரை கரையட்டும், அது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு எள்ளு வந்து இந்த குக்கீஸில் சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அது பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த மாவு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம சப்பாத்திக்கு நம்ம நார்மலாக மாவு பிணையிற மாதிரி இதை பிணைஞ்சிடலாம். இது வந்து இதுவே மிக்ஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக தான் இருக்கும். தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லைனா நெய்யோ சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் எண்ணெய் இல்லை நெய் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா இது மாவு பிணையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாவு பிணைஞ்சிட்டு ஊற வைக்கலாம் தேவையில்லை. நம்ம மாவு பிணைஞ்சோனையுமே நம்மளோட குக்கீ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம உருட்டியாச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நம்ம தேவைப்படுற ஷேப்ஸில் செஞ்சுக்கலாம். இது நீங்கள் இப்படி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்போ இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைனா அந்த மாதிரி சப்பாத்தி போர்டு எடுத்து நம்ம இதை லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணிடலாம். குக்கி கட்டர்லேயும் உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை அவனில் வச்சு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம். இப்போ இதை பேக் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டலாம். இப்போ நமக்கு சுவையான மசாலா குக்கீஸ் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபி